பண்ண போகிறோம் சேனக்கடியும் வாழைக்காயும் கொண்டக்கடலையும் போட்டு எரிசேரி. சரி சரி சரி. இப்போ எவ்வளோ வாழைக்காய் போட்டிருக்கேன்? 2 வாழைக்காய் கொண்டக்கடலை வெந்து எடுத்து வச்சுருக்கேன். நிறைய சாமான்கள் போடணும். மிளகா வத்தல், மிளகு, ஜீரகம், பெருங்காயம், இது எல்லாத்தையும் தேங்காய் எல்லாத்தையும் வறுத்து பொடிச்சு போட்டு கொஞ்சம் தேங்காயும் வறுத்து எடுத்து அதில் போடணும். இது வந்து தேங்காய் இதெல்லாம் சொன்னாங்களா வறுத்து பொடிச்சிருக்கு. ஆமாம், அது போக தேங்காய் வறுத்து வச்சிருக்கு. சரி. இது வந்து எரிசேரி. சரி. இந்த எரிசேரி வந்து நம்ம கட்டியாக வைக்கிறோம்ல, தண்ணியாக வைக்காம வைக்காம தோரம் மாதிரி ஆயாச்சு இல்லையா? அடுத்து என்ன பண்ண போகிறோம்? சேனக்கடி. சரி. இங்கே என்னெல்லாம் பண்ணி வச்சிருக்கு? வந்து சேனையும் துவரம் பருப்பு, பச்சை மிளகா 2 பச்சை மிளகா, இஞ்சி எல்லாத்தையும் பச்சையாக போட்டு குக்கரில் வச்சு வெந்து வச்சுருக்கேன். எவ்வளோ சேனை எடுத்திருக்கு? எவ்வளோ பருப்பு எடுத்திருக்கு? பருப்பு ஒரு சின்ன கிண்ணம். சரி. சின்னதால சரி, ஓகே. பச்சை மிளகா எரிப்புக்கு தக்கான 2 பச்சை மிளகா. சரி. ஒரு துண்டு இஞ்சி. இது தேங்காய் அரைச்சி வச்சிருக்கேன். அரைச்சி வச்சிருக்கேன். வெறும் தேங்காய் மட்டும். அது போக இது லெமன் போடுறேன் கடைசியில். சரி. பருவம் பண்ணியிருக்கோம். இது வந்து தேங்காயை பச்சையாக அரைச்சி எடுத்து விட்டுட்டு மஞ்சப்பொடி போட்டுட்டு இதெல்லாம் கொதிக்க வச்ச சேனை, பச்சை மிளகாய், இஞ்சி, துவரம் பருப்பு எல்லாத்தையும் வந்துட்டு இதில் போட்டு கடுகு வச்சு போட்டுட்டு இந்த பச்சை தேங்காயும் அதில் போடுறது. அப்போ கடைசியில் லெமன் புளியணும். சரி. அடைச்சிட்டு அதுக்கப்புறமா சேனக்கடியில் லெமனை புளி